அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எந்த விதமான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருடம் முடிந்து விஷுவாவசு வருடமானது துவங்க இருக்குங்க. இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அதாவது கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப காலகட்டம் இந்த மார்ச் மாதத்திலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில், அதாவது கர்ம சனியாக மாறுகிறாருங்க. அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருந்த உங்களுடைய ராசிக்கு குரு பகவானானது ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் விலகி 3ஆம் இடத்துக்கு பயிற்சிடார். ஸோ இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆண்டு கோள்களுடைய கிரக பயிற்சி, கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டங்கள், இந்த விஷுவாவசு வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ரொம்ப டேலண்டட் பர்சன்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து அதை கரெக்டாக செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து தாங்க செய்கிறோம். என்னோடய விஷயத்தில் எந்த விதத்துலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் நடந்துடக்கூடாது, மற்றவங்க நம்மளை எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் தான் இழந்த இழப்புகள், தான் அனுபவித்த வலியும் வேதனை அப்படிங்கிறது விவரிக்கவே முடியாதுங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்ருக்கீங்க. அதாவது உங்களால் மற்றவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டீங்க. எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணீங்க. ஆனால் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது இன்னும் அதே லெவலில் தான் இருக்குங்க. உங்களை பார்த்து சொல்லி, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி இன்றைக்கி அந்த விஷயத்தை செயல்படுத்தி அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறதுலாம் நல்ல லெவலில் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் அதே லெவலில் தான் இருக்கீங்க. எந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குதுங்க. எந்த காரியத்தை மற்றவங்களுக்காக செஞ்சால் அது நல்லபடியாக வெற்றி அடையுதுங்க. தனக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஏன் மற்றவங்களுக்கு செஞ்சால் சக்ஸஸ், தமக்குன்னா ஃபெயிலியரு? நம்ம நேரமே அப்படி தான் இருக்குதா? ஏன்னா எல்லாத்துக்குமே உதவி மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நான் தெரிஞ்சோ தெரியாமல் யாருக்கு எந்த குறையும் எந்த பாவமும் செஞ்சதில்லை, ஆனால் என்னை மட்டும் ஏன் எல்லாருமே இந்த மாதிரி துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிட்டுருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா, எல்லாத்தையும் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, மனைவி, மக்கள், குழந்தைகள், பிள்ளைகள், பெற்றவங்க எல்லாத்தையுமே விட்டு விலகி தனியாக நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். யாருமே உதவுறதுக்கு முன் வரலைங்க. அந்த நிலை அப்படிங்கிறது, மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சானா எனக்கு யாருமே செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அதாவது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா, இல்லை எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குதா, எல்லாருக்குமே நல்லது நடக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெடுதல் நடந்துட்டுருக்கு, என்னுடைய நேரம் அப்படி இருக்குதா, இல்லை என்னோடய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறது. ஒரு தொழிலை நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை செய்யவும் முடியல, அதில் ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியல, கரெக்டாக நினச்ச மாதிரி ஒரு வேலைக்கும் போக முடியலைங்க. இதனால் வீட்டில் குழப்பங்கள் ஜாஸ்தியாகிடுச்சு, மனைவி மக்களிடையே பிரச்சனைகள், ஒரு தொழிலில் சரியான விதத்தில் பண்ண முடியல, பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. சரியான ஒரு நட்பு வட்டாரத்துலேயே ஒரு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறதால கிடைக்கவே இல்லை. ஒரு சொத்துக்கள் மூலமாக அதை விற்று அது மூலமாக ஒரு லாபத்தை பார்த்து அந்த லாபத்திலேருந்து சில பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம் அப்படின்னா கூட எதுவுமே என்னால் பண்ண முடியல. எதனால் இந்த ஒரு தடுமாற்றம், இந்த நிலை எப்போ தான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தமிழ் வருடம் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா குறிப்பாக சொல்லப்போனால் இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக மாறுறாரு. அதாவது சுயஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி. 10ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது கர்ம சனி என்று அழைக்கக்கூடிய. ஸோ இது மிகப்பெரிய நிகழ்வுகளாக இருக்க போதுங்க. வேலையிலையும் சரி, இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது இந்த கிடைத்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஒரு நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலை மாற்றத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கூட அந்த வாய்ப்பு கரெக்டான விதத்தில் உங்களுக்கு அமையுங்க. ஒரு தொழிலை புதுசாக தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கூட அந்த தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க.
புதிய தொழிலோ அல்லது வியாபாரத்திற்கான முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நியூ பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுத்த போதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பணி இடத்திற்கு, அதாவது உங்களுடைய வேலை விஷயத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கூட்டு தொழிலை விட்டுட்டு புதுசாக வந்து சொந்தமாக நீங்களே அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது வரும். இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க, அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து சரியான விதத்தில் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, அதனால் பிரச்சனைகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்களாக சொந்தமாக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. வேலை ரீதியாக அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுக்குண்டான சில பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. ஒரு தொழிலில் வந்து இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட, இது வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸை வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட இது வரைக்கும் அவமானங்கள், இந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கி தொழிலில் வந்து நீங்கள் உங்களுடைய துறையில் வந்து ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்னாவே எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சானா எல்லாமே யோசித்து இன்றைக்கி ஃபெயிலியராக போயிட்டுருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. உங்களுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும் போதுங்க, இது வரைக்குமே வந்து எந்தெந்த விஷயத்தை நீங்கள் இழந்தீங்களோ, உங்களை பார்த்து மற்றவங்க ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எல்லாம் ஜீரோ, உன்னால் எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு முடிக்க முடியாது, நீ எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் முடியும், ஆனால் உன்னால் சக்ஸஸாக கொண்டு போக முடியாதுன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது வந்து சொந்த தொழிலில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயமாக மேலுங்க. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படும்பொழுது இந்த மனைவி மக்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகும். கலசரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை படுறதுனால புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. குழந்தை பாக்கியமே இல்லைங்க, எல்லா விஷயமும் இருக்குது, கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன், தேவையான வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போனது இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவாக இருக்குது. பார்க்குறவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இன்னுமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வேலை விஷயமாகவோ ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல சில எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கட்டும், அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் சில நேரத்தில் வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே போல் இது வரைக்கும் வந்து வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்ருக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் அல்லது வந்து பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும்ங்க, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஜாமீன் போட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இது மூலமாக வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தீர்ப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு வெளியூர் போய் படிக்கிறதோ அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதோ இந்த காலத்திற்குண்டான கல்வியை கற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா ஒரு விதமான பதட்டமும் பயமும் எப்போவுமே இருந்துகிட்ருக்குங்க. இது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அந்த தடுமாற்றங்களை உடைச்சி எறிஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தொந்தரவாக இருந்தாங்களோ, நான் பாட்டுக்கு என்னோடய வேலை செஞ்சிட்ருக்கான எனக்குன்னு எங்கேருந்து தான் இந்த மாதிரி எதிரிகள் வராங்களோ தெரியல, ஏதாவது ஒரு விதத்தில் என்னை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னுடைய கடமையை என்னோடய வேலையை செய்ய விடாமல் தடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இதனால் எனக்கு வந்து மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது, நிம்மதியாக தூங்கவே முடியலைங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்குன்னு எதிரிகள் வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் என்னால் செயல்படவே முடியலன்னு யோசிச்சிருந்தேன்னா
எதிரிகளுடைய தொல்லை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகிருங்க. அதே நேரத்தில் யாருமே உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகுங்க. வெளி உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப அதிகமாக தூக்கம் இல்லாமல் சிரமப்படுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த நிலையை மாறப்போகுது. கரெக்டான தூக்கம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான அதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு நிம்மதியான சில உறக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சூழ்நிலைகள், அதாவது இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகி தொழில் ரீதியாகவும் சரி, சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதையாக இருக்கட்டுங்க, அதே நேரத்தில் வந்து எல்லா தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் எல்லாமே நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.